بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: منها أربعة حرم. صدق الله المولانا العلي العظيم. கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தை பற்றி நேற்றைய தினத்திலையும் சில செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா ரொம்ப புனிதமானவையாக ஆக்கியிருப்பதனுடைய காரணங்கள் சிலவற்றை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதிலும் குறிப்பாக ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த புனிதமான மாதங்கள் எவை அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருபவை. அதில் 1 துல்காதா, 2வது துல்ஹஜ், 3வது முஹர்ரம். அடுத்து தனியாக வரக்கூடிய ஒரு மாதம் ரஜபு முதர அல்லதி பைன ஜுமாதை வ ஷஅபான என்பதாக இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா இவர்கள் 2 பேரும் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் இது தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. முதர் சமூகம் அப்படின்னு ஒரு கூட்டத்தினர்கள் இருந்தாங்க. இவங்க தான் இந்த ரஜப் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல அதுலேயும் குறிப்பாக ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷஅபானுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதை தான் ரஜப்னு இவங்க சொல்லுவாங்க, இந்த சமூகத்தினர்கள். இதை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதர் சமூகத்தினுடைய ரஜப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரஜபும் புனிதமாக்கப்பட்ட மாதம் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ரஜப் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால மரியாதை செய்யப்பட்டது என்பது அதன் பொருள், அல்லது கண்ணியம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இப்போ ரஜபனுடைய மாதம்னா கண்ணியமான மாதம், மரியாதையான மாதம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஒரு கால் அதனால தானே என்னமோ தெரியல, அந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மெஹராஜ்ங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம ஒரு மேற்கோளாக, ஒரு கவனமாக நாம பார்க்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களை, சரி, இப்ப இதற்கு முன்னாடி உண்டான அந்த 3 மாதங்களை நாம் வரிசையாக பார்த்தோம். 11ஆம் மாதம் துல்காதா, 12வது மாதம் துல்ஹஜ், 1வது மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம். இவை 3ம் ஹஜ்ஜை மையப்படுத்தி புனிதமாக ஆக்கப்பட்டவை. ரஜப் அப்படிங்கிறது அதனுடைய பெயரின் காரணத்தினாலேயே ஆரம்ப காலம் முதல் அது புனிதமாக ஆக்கப்பட்டது. அப்படிங்கிற இந்த 4 மாதங்கள் அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை படைச்ச காலத்திலிருந்தே இவைகள் புனிதமாக்கப்பட்டதுங்கிற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவார். அதிலும் குறிப்பாக இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் இருக்கிறத, இது ரொம்ப பாக்கியமான மாதம். மக்கால இருக்கக்கூடிய எல்லோரும் தவாஃபுக்காக வேண்டி போறோம்ல, ஹஜ்ஜி செய்யறதுக்கு, உம்ரா செய்யறதுக்கு. இந்த பள்ளிவாசலோட பேரை எப்படி சொல்லணும்? கஅபத்துல்லா அப்படின்னு சொல்லுவோம், அப்படித்தானே? கஅபத்துல்லா, அல்லாஹ்வுடைய கஅபா அப்படின்னு அதனுடைய பொருள். இப்ப அல்லாஹ்வோடு அந்த கஅபாங்கிறத சேர்த்து சொல்றோம், அப்படித்தானே? கஅபத்துல்லா, அல்லாஹ்வுடைய பள்ளி அப்படின்னு சொல்றோம். எல்லா பள்ளியுமே அல்லாஹ்வுடைய பள்ளி தானே. அது ஏன் கஅபத்துல்லாக்கு மட்டும் அல்லாஹ்வோட பள்ளின்னு சொல்றோம் அப்படின்னா, எல்லா பள்ளியும் அல்லாஹ்வுடைய பள்ளி தான், இருந்தாலும் அந்த பள்ளி வாசல் ஒரு ஸ்பெஷல், அப்படித்தானே? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், லல்லதி பிபக்கத, பக்காங்கிற அந்த மக்காங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இருக்கிறதே உலகத்தினுடைய முதல் பள்ளி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதனால தான் அந்த முதலாவது தோன்றிய பள்ளிவாசலை அல்லாஹ்வோடு நிஸ்பத் செஞ்சு சொல்றோம். அதே மாதிரி இந்த முஹர்ரம் அப்படிங்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறத, இந்த மாதத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நாம இந்த 2 நாளா நோன்பு வச்சிருந்தோம் இல்லையா? 9, 10, 9வது பிறையை விட்டவங்க 10, 11, நேற்று வரைக்கும் 11 வச்சிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த நோன்புகள் இருக்குது பாருங்க. இந்த நோன்பை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அருமையா சொல்லுவாங்க, ஃபரதான நோன்புகளுக்கு அப்புறம் மிகச்சிறந்த நோன்பு எதுன்னு சொன்னா
முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை சொல்லும் போது எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவாங்கன்னு சொன்னா ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அப்படிங்கிற செய்தியை சொல்லுவாங்க. சியாமு ஷஹரில்லாஹில் முஹர்ரம், எந்த நோன்பு சிறந்த நோன்பு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மாதமான இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தான் ஃபர்தான ரமலானுடைய நோன்புக்கு அப்புறம் சிறப்பான நோன்பு இது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மாதமான, எப்படி அல்லாஹ்வுடைய காபான்னு சொல்லி காபாவிற்கு ஒரு கண்ணியம் கிடைத்ததோ அல்லாஹ்வோடு இணைக்கும் பொழுது, அது மாதிரி இந்த முஹர்ரத்திற்கு உண்டான கண்ணியம்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, இந்த அல்லாஹ்வுடைய மாதம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி சொல்றாங்கன்னா இந்த மாதங்களை நாம் எவ்வளவு கண்ணியமாக நாம் கடத்தணும், கண்ணியமாக இந்த மாதங்களில் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் அப்படியே அல்லாஹ் வரிசையாக சொல்லுவான், வலா தظلمு வலா தظلمு அன்ஃபுஸக்கும். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில சொல்லும் போது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 புனிதமானவை, ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த 4 மாதங்களிலாவது நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளே நம்மளுக்கு நாமளே அநியாயம் செய்வோமா? இது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. விஹக் சய்யிதின்னா வ ஆலி சய்யிதின்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.